எஃப்டிபி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஊரே சோகத்துல இருக்கும்போது ஒருத்தவன் பிரியாணி சாப்பிட்டானா. அப்படிதான் இன்னைக்கு ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டுல நடந்திருக்குன்னு சொல்லலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கிட்டத்தட்ட 26 உயிர்களை இழந்து இந்தியாவே சோகத்துல இருக்கு. எல்லோரும் அச்சுறுத்தலோடு வாழ்கின்ற எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் கண்டன குரல் எழுப்பி போர்க்கொடி தூக்குற இந்த நேரத்துல தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாரையும் அழைத்து ஒரு பெரிய தடாபுடலான ஒரு விருந்தை கொடுத்திருக்காராம். அதுவும் அசைவ விருந்தான். இதை கேட்ட பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களும் என்ன சொல்றாங்க, கூட்டணி தானே வச்சிருக்கீங்க, கூட்டணி இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாப்பா, நீங்க அதிமுக என்ற ஒரு மிகப்பெரும் வலிமையான கட்சி, உயிரை இழந்த சோகத்துல இருக்கக்கூடிய இந்த நாள்ல ஒரு விருந்தை வச்சு கொண்டாடலாமா, இது உங்க கட்சிக்கே ஒரு மிகப்பெரிய அவப்பெயர் இல்லையா அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு வராங்க. அதிமுக பாஜக கூட்டணி அமையவே அமையாது. 2026ல 29ல 31லும் கூட்டணி கிடையாதுன்னு எடப்பாடி சொன்னாரு. ஆனா ஏதோ ஒரு சில காரணங்களால போய் அமித்ஷாவோட கை கோர்த்துட்டாரு. ஆனா இது எல்லோராலும் எதிர்பார்த்ததா அப்படின்னு கேட்டா அந்த கட்சியில இருக்கவங்களே எதிர்பார்க்கல. அந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய பல மாவட்ட செயலாளர்கள் இல்ல இதை நாங்க ஏத்துக்கவே மாட்டோம், அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சா சத்தியமா வெற்றி பெற முடியாது, மீண்டும் 2024 நிலைமை தான் நமக்கு இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. அதெல்லாம் தாண்டி 4 பேர் அழைச்சிட்டு போயிட்டு கூட்டணியில கையெழுத்து இட்டுட்டு வந்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இப்ப எல்லாரும் சோகத்துல இருக்காங்க, எல்லாரும் கோபத்துல இருக்காங்க. அவங்களை எல்லாருமே காம்ப்ரமைஸ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம், ஒரு அசைவ விருந்து வைப்போம், விருந்து வச்சு அவங்களுக்கு தேவையான அனைத்தையும் கவனிச்சோம்னா எல்லாரும் நம்ம வழிக்கு வந்துருவாங்க அப்படின்னு எடப்பாடி அவருக்கு ஒரு மிகப்பெரிய யோசனை வந்திருக்கு போல. அதனால அதிமுகல இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எல்லாரையும் அழைச்சு ஒரு பெரிய விருந்து வச்சிருக்காரு. அந்த விருந்துக்கு முன்னாடி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, நாங்க ஒரு சர்வே எடுத்தோம், கிட்டத்தட்ட 2 மல்டிநேஷனல் கம்பெனியை வச்சு 2 விதமா சர்வே வச்சோம். ஒண்ணு, அதிமுக தனிச்சு போட்டியிட்டா எத்தனை சீட்டுகளை கிடைக்கும், ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி வைத்து போட்டியிட்டா எத்தனை சீட்டு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அதிமுக தனித்து போட்டியிட்டா 80லிருந்து 90 இடங்கள்ல மட்டும்தான் நம்மளால வெற்றி பெற முடியும். ஆனா அதிமுக பாஜக கூட்டணி நிச்சயமா இருந்ததுன்னா 2026ல 110லிருந்து 120 இடங்களை நம்மளால கைப்பற்ற முடியும் அப்படின்னு சொன்னதால எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு திடீர்னு ஒரு நாணோதயம் அப்போ 120 இடங்கள்னா நிச்சயமா திமுகவை நம்ம தோற்கடிச்சிடலாம். காரணம் என்னன்னா, திமுக கூட்டணி மிக வலிமையா இருக்கு, அங்க ஒரு 10-12 கட்சிகளோட வலிமையா இருக்காங்க, ஒரு கட்சியை கூட நம்ம பக்கம் இழுக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணணும், கூட்டணி சேர்ந்துக்கணும் அப்படின்னு நம்ம கூட்டணி சேர்ந்தாச்சுப்பா அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காராம். அதுலயும் குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணீர் விட்டு மல்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாராம். என்னன்னா, நான் தான் இந்த கட்சியோட பொதுச் செயலாளர், நீங்க தான் என்னை தேர்ந்தெடுத்தீங்க, அதனால இந்த கட்சிக்கும் இந்த மக்களாகிய உங்களுக்கும் உறுப்பினர்களாகிய உங்களுக்கும் நான் எப்பவாவது தவறா ஒரு விஷயம் பண்ற மாதிரி போயிடுவேனா, இது நம்மளுடைய நலனுக்காக தான், நம்ம 2026ல வெற்றி பெறணுன்றதுக்காக தான் நான் இந்த கூட்டணியே வச்சேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாராம். அடுத்ததான் அவர் சொன்னாராம், இந்த மாதிரி நான் உங்களுடைய பொதுச் செயலாளரா இருக்கும் பொழுது நீங்க எனக்கான ஒரு அதிகாரத்தையும் ஒரு அங்கீகாரத்தையும் கொடுத்திருக்கீங்க, அதனால இங்க இருக்கக்கூடிய ஒரு 4 பேரோட அழைத்து போய் தான் நான் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தணும். அதே மாதிரி இதை வெளியே சொல்லிடலாம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எல்லோருட்டையும் சொல்லிட்டு நம்ம கூட்டணி வச்சிடலாம் அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். ஆனா கட்சியில இருக்கக்கூடிய சீனியர்கள்லாம் என்ன சொன்னாங்க, இல்ல இது வேலைக்கு ஆகாது, ஒருவேளை இது வெளியே போச்சுன்னா இது வேற மாதிரி மாறிடும், அதனால யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், நம்ம 4 பேர் மட்டும் போய் கை கோத்துட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் எல்லாத்துட்டையும் இந்த மாதிரி ஒரு விருந்து வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல. அதனாலதான் உங்ககிட்ட என்னால சொல்ல முடியல, சில சூழ்நிலைகள் தான் என்னை இப்படி தள்ளி விட்டுருச்சு அப்படின்னு எடப்பாடி கண்ணீர் விடாத அளவுக்கு சொல்லியிருக்காராம். அதுல குறிப்பா சொன்னாராம், எப்படியாவது 2026 நம்ம வெற்றி பெற்றுணும், நீங்க கூட்டணிக்கே போகக்கூடாதுன்னு சொன்ன கட்சியோட நம்ம கூட்டணி வச்சாச்சு, என்ன வேணா பண்ணலாம், ஆனா திமுகவை வீழ்த்தி நாம எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறமா எடப்பாடி பழனிசாமி சரிப்பா எல்லாம் முடிஞ்சிடுச்சு, நீங்க போய் சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாரையும் சாப்பிட வச்சு அந்த அசைவ விருந்து கொடுத்துட்டு இருக்கும் போது 2 மாவட்ட செயலாளர் ஏங்க அதான் விஜய் இருக்கிறாரு, விஜய் கிட்ட நீங்க போயிருந்திருந்தா இது சரியா இருந்திருக்கும்ல, நம்ம வெற்றி பெற்றிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போதுதான் எடப்பாடி சொன்னாராம், இந்த மாதிரி விஜய்க்கு நம்ம பிளான் போட்டோம், விஜய் ஆரம்பத்திலே நம்ம பக்கம் வந்திருந்தா நம்மளாம் இந்த பாஜக பக்கம் போயிருப்போமா,
ஆனா அவர் ஏதோ நான் தான் பெரிய சர்க்கார் ஹீரோ மாதிரி, அவரு சர்க்கார் ஹீரோ தான். ஆனா சர்க்கார் ஹீரோ வந்து இங்க அதே மாதிரி ஆட்சி பிடிச்சிடுற மாதிரி அவரு இல்லாத பில்டப் எல்லாம் பண்ணாரு. நான் தான் துணை முதலமைச்சர், இந்த மாதிரி 100 சீட்டு வேணும் அப்படிலாம் சொன்னதால இந்த மாதிரி அதுக்கெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்றதாலதான் விஜயை ஓரம் தள்ளி விட்டோம். இருந்தாலுமே கூட நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவர்கிட்ட 3 ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருப்பாங்க, நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜியை போயிட்டு நம்ம விஜய் கிட்ட கொடுத்தோம். இருந்தாலும் விஜய் பக்கத்துல இருந்து அதுக்கு எந்த ஒரு பதிலும் வராததாலதான் நம்ம பாஜக கூட்டணிய கடைசியா ஃபைனலா தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா, ஒரு குழந்தைய காம்ப்ரமைஸ் பண்ணணும்னா ஒரு முட்டாயும் பஞ்சு முட்டாயும் வாங்கி கொடுத்து சரி பண்ணிடலாம் இல்லையா? அந்த மாதிரி பாஜகவோட கூட்டணி வச்சிடலாம், ஆனா ஒரு அசைவ விருந்து போட்டுட்டா நம்ம கட்சிக்காரனை எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம் அப்படின்ற யோசனையில இபிஎஸ் அவர்கள் இருக்கிறாரோ அப்படின்னு தான் சொல்றோம். ஏன்னா பொதுக்குழு செயற்குழு அப்படின்றது எதுக்கு இருக்குதுன்னா, ஒரு கட்சியை வலிமையோடு எடுத்து போறதுக்கும் அந்த கட்சியுடைய தேர்தலை எப்படி நம்ம வந்து வென்றெடுக்கணும் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு முடிவு பண்றதுதான் பொதுக்குழு செயற்குழு. ஆனா ஒரு 4 பேர் மட்டுமே பொதுக்குழுவாகவும் செயற்குழுவாகவும் இருந்து அவர்கள்தான் ஒரு 4 பேர் மட்டுமே பொதுக்குழுவாகவும் செயற்குழுவாகவும் இருந்து அவர்கள் தான் எல்லா முடிவும் எடுப்பாங்கன்னா அப்புறம் எதுக்கு கட்சி, அப்புறம் எதுக்கு சின்னம், அப்புறம் எதுக்கு மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கணும்? நீங்க 4 பேர் நின்னுக்குங்களேன் அப்படின்னு நான் சொல்லல. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து அதிமுகவில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தொடர்ந்து பொதுவெளியில கேட்டுட்டு வராங்க. என்னவோ கூட்டணி வச்சுட்டாங்க, பிரியாணியை போட்டுட்டாங்க, ஆனா தேர்தலுக்கு இன்னமும் கிட்டத்தட்ட 10 மாதங்கள் இருக்கு. ஆனா இந்த கூட்டணி இன்னைக்குதான் இருக்கு. இந்த 10 மாதத்துல என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது வலிமைதானா, இல்ல வந்து அதிமுக வந்து தெரிஞ்சே போய் குழியில விழுந்திருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மேலும் ஒரு அரசியல் நிகழ்வுகளோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சதீஷ் வீராசாமி. நன்றி.